ஓ அண்ணன் விட்டு கொடுக்க மாட்டேன். யாரா இருந்தாலும் அண்ணன் தான் முக்கியம். அலைட் மோஷன் அப்ளிகேஷனை ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிவிட்டு கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்க பீட் மார்க் அண்ட் ஷேக் எஃபெக்ட் ரெண்டையும் உங்கள் அலைட் மோஷனில் இம்போர்ட் பண்ணிக்கோங்க. இம்போர்ட் பண்ணிவிட்டு ப்ராஜெக்டில் போனீங்கன்னா ஷேக் எஃபெக்ட் அண்ட் பீட் மார்க் இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு என்ன பண்ணுங்கள், பீட் மார்க்கை ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணால் உங்களுக்கு இன்டர்ஃபேஸ் நான் இந்த மாதிரி தான் கொடுத்துருப்பேன். ஸோ இதில் தான் கம்ப்ளீட்டாக நம்ம எடிட் பண்ண போகிறோம். ஸோ ஸ்டார்டிங்கில் பேக்ரவுண்டில் இதுக்கு ஃபாண்ட் இருக்குல்ல, ஸோ இந்த டயலாக்குக்கு பின்னாடி ஒரு இமேஜ் ஆட் பண்ணணும். ஃபஸ்ட்டு ப்ளஸ் ஐக்கானை கிளிக் பண்ணிட்டு மீடியாவில் போய் உங்களுக்கு பிடிச்ச ஒரு இமேஜை வந்து இந்த பேக்ரவுண்டில் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ கரெக்டாக இந்த இமேஜ் வந்து ஃபஸ்ட்டு பீட் மார்க் வர நீங்கள் ஆட் பண்ணிவிட்டு அப்படி கீழே வந்து ட்ராக் பண்ணிக்கோங்க. ஸோ கரெக்டாக எல்லா டைலாக்குக்கும் கீழேயும் இருக்கும். அடுத்தது பேக் போய்க்கோங்க. பேக் போய்கிட்டு ஷேக் எஃபெக்டை ஓப்பன் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு லிரிக்ஸ் இருக்குல்ல, ஸோ இந்த டயலாக்ல உள்ள எஃபெக்டை வந்து நம்ம காப்பி பண்ணிக்கலாம். காப்பி பண்ணிவிட்டு பேக் வந்துட்டு திருப்பியும் பீட் மார்க்கில் இருக்க எல்லா டைலாக்லேயுமே ஜஸ்ட் அதை வந்து 3 டாட் கிளிக் பண்ணி பேஸ்ட் பண்ணிக்கோங்க. ஸோ கம்ப்ளீட்டாக எல்லா டைலாக்லேயுமே நீங்கள் பேஸ்ட் பண்ணிக்கோங்க. ஸோ அதுக்கப்புறம் கொஞ்சம் தள்ளி வந்தால் இதுலேயும் ஒரு டைலாக் இருக்கும், அதுலேயும் பேஸ்ட் பண்ணிக்கோங்க. ஸோ கரெக்டாக இந்த டைலாக்குக்கு பின்னாடியும் ஒரு இமேஜ் வேணும். ஸோ அதுலேயும் நம்ம என்ன பண்ணலாம், ஒரு இமேஜை ஆட் பண்ணிக்கலாம். ஸோ கரெக்டாக இமேஜை ஆட் பண்ணிவிட்டு ஃபுல் ஸ்க்ரீன்லேயும் செட் பண்ணிவிட்டு அதை அப்படி கீழே ட்ராக் பண்ணி கீழே கொண்டு வந்துக்கோங்க. ஸோ இந்த மாதிரி இருக்கும். திருப்பியும் பேக் வந்துட்டு ஷேக் எஃபெக்டை ஓப்பன் பண்ணிங்கன்னா ஸோ அந்த டைலாக் கீழே ஒரு ஃபோட்டோ இருக்கும். ஸோ அந்த இதில் இருக்க எஃபெக்டை ஜஸ்ட்டு காப்பி பண்ணிக்கோங்க. காப்பி பண்ணிவிட்டு பேக் வந்துட்டு பீட் மார்க்கை ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிவிட்டு அந்த டைலாக்கு கீழே பேக்ரவுண்டில் ஆட் பண்ணிக்கணும். அந்த இமேஜில் வந்து இதை பேஸ்ட் பண்ணிக்கோங்க இந்த எஃபெக்டை. ஸோ 2 ஃபோட்டோலையும் பேஸ்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ முடிஞ்சு அடுத்து என்னென்னா இந்தந்த பீட் மார்க்கில் எல்லாத்துலேயுமே நம்ம ஃபோட்டோஸ் தான் ஆட் பண்ண போகிறோம். ஸோ ஒவ்வொரு பீட் மார்க்லேயும் ஃபோட்டோஸ் உங்களுக்கு தேவையான ஃபோட்டோஸ் எல்லாத்தையுமே கம்ப்ளீட்டாக ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ அதுக்கப்புறம் இந்த குரூப்பில் 1 இருக்கும். ஸோ அதில் நீங்கள் இப்போ ஆட் பண்ண வேண்டாம். ஸோ வேறு ரிமைனிங் இருக்க எல்லாத்துலேயுமே ஆட் பண்ணிக்கலாம். லாஸ்ட் வர ஃபோட்டோஸ்லாம் ஆட் பண்ணிட்டோம். ஸோ அந்த குரூப்புன்னு இருக்கிறதுல மட்டும் ஃபோட்டோஸ் எதுவுமே நீங்கள் ஆட் பண்ணாதீங்க. அடுத்தது பேக் வந்துட்டு ஷேக் எஃபெக்ட் போய்க்கோங்க. ஸோ இதுலேயும் ஒரு இமேஜ் ஒன்று கொடுத்துருப்பேன். ஸோ இந்த இமேஜில் இருக்க எஃபெக்டை நம்ம வந்து காப்பி பண்ணிக்கணும். காப்பி பண்ணிவிட்டு இப்போ நம்ம ஆட் பண்ணோம்னா அந்த ஃபோட்டோஸில் எல்லாத்துலேயுமே கரெக்டாக இந்த ஃபோட்டோஸில் எல்லாத்துலேயுமே இந்த எஃபெக்டை ஜஸ்ட் பேஸ்ட் பண்ணிக்கணும். ஸோ குரூப்பை ஒன்றுமே பண்ணக்கூடாது. ஸோ ரிமைனிங் இருக்க ஃபோட்டோஸில் மட்டும் இந்த எஃபெக்டை பேஸ்ட் பண்ணிக்கோங்க. ஸோ பேஸ்ட் பண்ணி முடிச்சாச்சு. அடுத்து என்ன பண்ணணும்னா அந்த குரூப்பில் தான் நம்ம எடிட் பண்ண போகிறோம். ஸோ ஸ்டார்டிங்கில் இருக்க அந்த குரூப் 1 இருக்கும், அதை நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு எடிட் குரூப்புன்னு போங்க. ஸோ இதில் வந்து உங்களுக்கு 3 இமேஜ் ஆட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ 3 இமேஜ்லேயே நீங்கள் என்ன பண்ணுங்கள், ஒவ்வொன்றையும் செலக்ட் பண்ணி கலர் அண்ட் ஃபில் ஆப்ஷனில் போயிட்டு ஸோ 3 இமேஜ்லேயும் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி 3 இமேஜ்லேயும் ஒரே இமேஜ் சேம் இமேஜ் நீங்கள் ஆட் பண்ணணும். ஸோ அதில் எஃபெக்ட்ஸ் எல்லாமே நான் கொடுத்துருவேன். நீங்கள் வந்து ஜஸ்ட் இமேஜ் ஆட் பண்ணால் மட்டும் போதும். ஸோ இமேஜ் ஆட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இன்டர்ஃபேஸ் இந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ ஒருவேளை உங்களுக்கு இமேஜ் இந்த மாதிரி இல்லை, கொஞ்சம் பெருசாக இருக்குது அப்படின்னா நீங்கள் வந்து என்ன பண்ணுங்கள், நான் 16:9 ரேஷியோவில் இமேஜஸை எடிட் பண்ணிக்கோங்க. ஸோ எப்படி அந்த இமேஜஸ் எடிட் பண்ணணுன்னு வீடியோட லாஸ்ட்டில் சொல்கிறேன். ஸோ இதே மாதிரி தான் எல்லா குரூப்லேயுமே குரூப் 2ல் போயிட்டு எடிட் குரூப்புன்னு போங்க. ஸோ இதுலேயும் 3 இமேஜ் கலர் அண்ட் ஃபில் ஆப்ஷனில் போயிட்டு உங்களுக்கு 3 இமேஜை வந்து நீங்கள் உங்களுக்கு பிடிச்ச இமேஜை ஆட் பண்ணணும். ஸோ இப்படி கம்ப்ளீட்டாக
இதில் இருக்க எல்லா குரூப்லேயுமே நீங்கள் இந்த மாதிரி தான் ஆட் பண்ணணும். இன்னும் ஒரு குரூப் இருக்குது, இதுலேயும் ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ லாஸ்ட்டு குரூப்லேயும் நீங்கள் வந்து இதில் போய் எடிட் குரூப்பில் போய் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ ஒருவேளை இந்த மாதிரி இமேஜ் வந்து உங்களுக்கு வந்து நல்லா பெருசாக இருக்குது, சின்னதாக இல்லைன்னா நீங்கள் என்ன பண்ணுங்கள், பேக் வந்துக்கோங்க. ப்ளஸ் ஐக்கானை கிளிக் பண்ணிட்டு 16:9 ரேஷியோவில் போயிட்டு ஸோ உங்களுக்கு என்ன இமேஜ் வேணுமோ ஸோ அந்த இமேஜை நீங்கள் என்ன பண்ணலாம்னா ஸோ இந்த இமேஜ் தான் உங்களுக்கு இந்த மாதிரி தான் இமேஜ் இருக்குன்னா மேலே 3 டாட்டை கிளிக் பண்ணி ஃபுல் கம்போஷன் ஏரியான்னு கொடுத்துட்டு மூவ் அண்ட் ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆப்ஷனில் ஸோ இந்த எல்லாம் கரெக்டாக இந்த 2 பேர் ஃபேஸும் கிளியராக தெரிகிற மாதிரி வச்சுட்டு மேலே இருக்க ஷேர் ஆப்ஷனை கிளிக் பண்ணி கரண்ட் ஃப்ரேம் ஆஸ் அ பிஎன்ஜின்னு கொடுத்து எக்ஸ்போர்ட்னு பண்ணுங்க. ஸோ அப்போது உங்களுக்கு வந்து இமேஜ் வந்து கரெக்டாக இந்த மாதிரி கிடச்சிரும். ஸோ அப்போது அதில் உங்களுக்கு ஆட் பண்ணுறதுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி தான் லாஸ்ட் வரைக்கும் எடிட் பண்ணணும். ஸோ எடிட் பண்ணிவிட்டு ஸ்டார்டிங்கில் வச்சுட்டு ப்ளஸ் ஐக்கானை கிளிக் பண்ணிவிட்டு ஷேப்பில் போய் ஒரு ஷேப்பை செலக்ட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் அதை வந்து ஃபுல் ஸ்க்ரீன்லேயும் செட் பண்ணிக்கோங்க. செட் பண்ணிவிட்டு லாஸ்ட் வர ட்ராக் பண்ணி விட்டதுக்கப்புறம் எஃபெக்டில் போயிட்டு ஆட் எஃபெக்ட் போங்க. அதரில் காப்பி பேக்ரவுண்ட் இருக்கும், அதை ஸ்டாண்டர்ட் செட்டிங் கொடுத்துக்கோங்க. திருப்பியும் ஆட் எஃபெக்ட் போங்க. அதர்ஸில் போயிட்டு ஆர்ஜிபியை ஆட் பண்ணி ஸ்டாண்டர்ட் செட்டிங் கொடுத்துக்கோங்க. அதில் 3rd ரோவில் பீன் இருக்கிறது ஜீன் மட்டும் சேஞ்ச் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த சிசி வேணா யூஸ் பண்ணிக்கோங்க, இல்லைனாலும் பிரச்சனை இல்லை. ஸோ வீடியோ கம்ப்ளீட்டாகவே ரெடி ஆகிட்டு அதுக்கப்புறம் மேலே இருக்க ஷேர் ஆப்ஷன் யூஸ் பண்ணி வீடியோன்னு கொடுத்து கீழே இருக்கிறத எக்ஸ்போர்ட்டை கிளிக் பண்ணிக்கோங்க.